இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஒரு மனிதனுக்கு ஆண்டவருடைய பாதுகாப்பு இருந்தால் மாத்திரமே அவன் நிம்மதியாய் வாழ முடியும். அவருடைய பாதுகாப்பும் அவருடைய இரத்த கோட்டையும் நம் வீட்டை சுற்றி இருக்கும்போது நம்முடைய குடும்பத்தார் பாதுகாக்கப்படுவார்கள். உங்களுடைய பாதுகாப்பு எப்படி இருக்கிறது? கடவுளுடைய பாதுகாப்பு உங்களுக்கு தந்திருக்கிறாரா? தூதர்களை வைத்து உங்களை பாதுகாக்கிறாரா? இல்லையா? அவருடைய பாதுகாப்புக்குள்ள வந்துருவீங்களா பிரியமானவர்களே? அவருடைய பாதுகாப்பு மிகவும் அருமையானது. அவருடைய பாதுகாப்புக்குள்ள வருவோம். அவர் நம்மை பாதுகாக்கிற தெய்வம். தூதர்களை கொண்டு நம்மை பாதுகாத்து வழி நடத்துவார். ஆமென். சுற்றிலும் தூதர் கூட்டம் வேண்டும் தெய்வமே. என் வீட்டை சுற்றிலும் தூதர் கூட்டம் வேண்டும் தெய்வமே. இரத்த கோட்டை கட்டி என் வீட்டை காக்க வேண்டுமே. இரத்த கோட்டை கட்டி என் வீட்டை காக்க வேண்டுமே. இயேசுவே வாரும், 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 இயேசுவே வாரும். வீட்டை சுற்றிலும் தூதர் கூட்டம் வேண்டும் தெய்வமே. என்றும் அணுகக்கூடாது. தீமை எந்த கூடாரத்தை தீண்டக்கூடாது. வாகை எந்த வீட்டை என்றும் அணுகக்கூடாது. தீமை எந்த கூடாரத்தை தீண்டக்கூடாது. சாத்தானின் தொந்தரவு இருக்கக்கூடாது. சாத்தானின் தொந்தரவு இருக்கக்கூடாது. இயேசுவே வாரும், 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 இயேசுவே வாரும். என் வீட்டை சுற்றிலும் தூதர் கூட்டம் வேண்டும் தெய்வமே. புலங்கச் செய்யும் என்ற தெய்வமே. நான் எடுக்கின்ற முயற்சியில் ஜெயம் தாருமே. தொட்டதெல்லாம் புலங்கச் செய்யும் என்ற தெய்வமே. நான் எடுக்கின்ற முயற்சியில் ஜெயம் தாருமே. வெற்றியின் பாதையில் நடத்திடுமே. வெற்றியின் பாதையில் நடத்திடுமே. இயேசுவே வாரும், 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 இயேசுவே வாரும். என் வீட்டை சுற்றிலும் தூதர் கூட்டம் வேண்டும் தெய்வமே. தந்திரமோ நெருங்கக்கூடாது. இல்லை சூனிய கட்டுக்களோ அணுகக்கூடாது. தந்திரமோ நெருங்கக்கூடாது. இல்லை சூனிய கட்டுக்களோ அணுகக்கூடாது. தீயோரின் தாக்குதலில் இருக்கக்கூடாது. தீயோரின் தாக்குதலில் இருக்கக்கூடாது. இயேசுவே வாரும், 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 இயேசுவே வாரும். என் வீட்டை சுற்றிலும் தூதர் கூட்டம் வேண்டும் தெய்வமே.
இயேசுவே வாரும், இயேசுவே வாரும், இயேசுவே வாரும், இயேசுவே வாரும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அன்பின் உள்ளங்களே, ஆண்டவர்கிட்ட ஒரு காரியம் கேட்கிறப்போ உள்ளத்தில் வைராக்கியத்தோடு கேட்டுக்கணும், சந்தேகத்தோடு கேட்டுக்க கூடாது. நமக்கு ஒரு காரியம் வேண்டுமாக இருந்தால் அந்த காரியம் சரியானதோ தப்பானதோ அது நமக்கு தெரியாது. அடுத்தவங்க கிட்ட கேட்டா அவங்க ஒப்பீனியன் சொல்லுவாங்க. சிலர் நீ விரும்புகிற காரியம் சரியானது அப்படின்னு ஒப்பீனியன் சொல்லுவாங்க. அதுவே இன்னும் சிலர் இல்ல, இதெல்லாம் சரிப்பட்டு வராது, இது பேராசை, இது கூடாது, இதனுடைய விளைவு மோசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஒன்ன கவனிச்சிங்களா, நீங்க இந்த காரியம் உங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களே, அந்த நினைப்பு உங்களது உள்ளத்தில் எப்படி வந்தது? அந்த நினைப்புக்கு சொந்தக்காரர் நீங்களா? கிடையாது. நிச்சயமாக உங்களுக்குள் இருந்து செயல்படக்கூடிய ஆவியானவர் உங்களை எப்பொழுதும் நேரிய பாதையில தான் வழிநடத்துவார். உங்களுக்குள்ள அவர் பேசுறாரு அப்படின்னு சொன்னால் அவர் உங்களை குறித்து ஒரு காரியம் ஏங்கும்படியாக, ஏக்கத்தோடு இருக்கும்படியாக அவர் உந்தி தள்ளுகிறார் அப்படின்னு சொன்னா அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? உங்கள் உள்ளத்துல அதற்கான பொட்டென்ஷியல், அதற்கான அடையக்கூடிய சக்தி இருக்கிறது. அப்போ நீங்க என்ன பண்ணிக்கணும்? உங்களை பொறுத்த மட்டும் நீங்க நினைக்கிற காரியம் அது பெரிய காரியமாக இருக்கலாம், அது உங்களுக்கு அடைந்து கொள்வதற்கு முடியாத ஒன்றாக இருக்கலாம். உங்களால் தான் கூடாது, உங்களால் தான் முடியாது. ஆனால் தெய்வத்தால் கூடும், தெய்வத்தால் முடியும். இதை நீங்க ஆழமாக நம்புவீர்களாக இருந்தால் யாருக்கிட்டையும் நீங்க ஒப்பீனியனுக்கு போக மாட்டீங்க. உங்க உள்ளத்துல ஒரு காரியம் தோன்றுது, அந்த காரியம் சரியோ தவறோ உங்களுக்கு தெரியாது. உடனடியாக நீங்க என்ன தெரியுமா பண்ணிக்கணும்? ஆண்டவர் சன்னிதானத்திற்கு போய் அவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே எனக்குள்ள இந்த காரியம் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. I am getting this idea again and again. I don't know why I'm wishing for this. ஏன் இந்த காரியத்திற்காக நான் பிரியப்படுகிறேன் அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனா என்னுடைய உள்ளத்துல இது வந்துகிட்டே இருக்குது. என்னால இந்த யோசனையை கட்டுப்படுத்தவே முடியல. சமயங்களை நான் யோசிச்சு பார்க்கிற வேளையில இது எனக்கு சாத்தியமா, இது நினைப்பது சரியா அப்படின்னு கூட எனக்குள்ளாக ஒரு கேள்வி இருந்தாலும் எனக்கு ஒண்ணு மட்டும் நிச்சயம், எனக்குள்ள இந்த எண்ணம் எழுந்திருச்சுது அப்படின்னு சொன்னா அந்த எண்ணத்திற்கு சொந்தக்காரன் நான் கிடையாது. எனக்குள்ளாக வாசம் செய்யக்கூடிய பரிசுத்த ஆவியானவர், அவர்தான் எனக்குள்ளாக இருந்து இந்த காரியம் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும், நீ முயற்சி செய் அப்படின்னு சொல்லுகிற வேளையில அவர் நமக்குள்ளாக இருந்து சொல்லிக்கிறாரு, உன்னால் முடியாது, ஆனால் தெய்வத்தால் நிச்சயமாக முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் நிச்சயமாக முடியும். நல்லா யோசிச்சு பாருங்க. அன்னைக்கு வேதத்துல இயேசு கிறிஸ்து ஆண்டவர் தன்னுடைய சீடர்களை பார்த்து சொன்னார் இல்லையா, நான் இந்த உலகத்தை விட்டு போவது உங்களுக்கு நல்லது. ஏன்னா அப்போதுதான் உண்மையை வெளிப்படுத்துகின்ற ஆவியானவர் உங்களுக்காக வருவார். அப்போ உள்ளத்துல இருக்கக்கூடிய ஆவியானவர் எப்பேற்பட்டவர்? உண்மையை வெளிப்படுத்துகின்ற ஆவியானவர். அவர் உங்களுக்குள்ளாக ஒரு காரியம் குறித்து யோசனையாக தருகிறார் அப்படின்னா, கனவாக கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னா, அது படிப்பு சம்பந்தப்பட்டதாக இருக்கட்டும், குடும்பம் சம்பந்தப்பட்டதாக இருக்கட்டும், உங்களது பர்சனல் லைஃப் சம்பந்தப்பட்டதாக இருக்கட்டும், ஒரு காரியத்தை அவர் உள்ளத்துல உங்களுக்குள்ள அடிக்கடி யோசனையாக தூண்டி விடுகிறார் அப்படின்னு சொன்னா,
அதை நிச்சயமாக உங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்க போகின்றார். அப்படி என்றுதான் அர்த்தம். அது எவ்வளவு கடினமாக இருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் நீங்க அந்த காரியம் குறித்து ஜெபித்து விடுங்கள். இன்னைக்கு பாருங்க, நற்செய்தியில ஒரு தொழுநோயாளி அவன் என்ன பண்றான், இயேசு அண்ட வந்துட்டான். அன்னைக்கு தொழுநோயாளிகள் எல்லாருமே ஊருக்கு புறம்பாக ஒதுக்கி வைக்கப்பட்டவர்கள். அவர்கள் ஊருக்குள்ள வரக்கூட முடியாது. ஆனா இவன் எப்படி வந்துட்டான், எப்படியோ தன்னை மறைச்சுக்கிட்டு இயேசு கிட்ட வந்துட்டான். இயேசு அருகில வந்ததுமே அவன் சொல்றான், நீர் விரும்பினால் என்னை குணமாக்க முடியும். இதெல்லாம் அவன் பயன்படுத்தின அந்த ஆரம்ப வார்த்தைகளை பார்த்தீங்களா? நீர் விரும்பினால். நாம கடவுள் கிட்ட அப்படி கேட்கலாமா? கடவுள் நாம வியாதியோடு வாழணும் அப்படின்னா பிரியப்படுறாரு? கிடையாது. அவனுடைய மனநிலை என்ன தெரியுமா? இந்த ஊரே என்ன ஒதுக்கி வச்சிருக்குது, இந்த ஊரை பொறுத்த மட்டும் நான் வேண்டாதவன், இந்த ஊருக்கு நான் எந்த விதத்திலும் பிரயோஜனப்படாதவன். அப்படி இருக்கக்கூடிய என்ன இந்த ஊர் வெறுத்துத்தான் வைக்கும். ஆனா நீர் வெறுக்க மாட்டீர். நீர் நினைச்சா என்னை நேசிச்சு எனக்கு சுகம் தர முடியும். ஆகவேதான் நீர் விரும்பினால் என்னை குணமாக்கும் அப்படின்னு கேட்டுக்கிறான். நம்முடைய உடல்ல தொழுநோய் இல்லாது இருக்கலாம், ஆனால் உள்ளத்துல தொழுநோய் போன்ற எத்தனையோ காரியங்கள் இன்னைக்கு வரைக்கும் ஒட்டிக்கிட்டு தான் இருக்குது. அந்த காரியங்கள் நம்மை விட்டு நீங்கி நாம் சந்தோஷத்தோடு வாழணும் அப்படின்னா ஆண்டவர்கிட்ட போய் கேட்போம். ஆண்டவரே, என்னுடைய உள்ளத்துல இருக்கக்கூடிய இந்த தொழுநோய் இது என்னை விட்டு போகணும். ஏன்னா எனக்கு இது எப்பொழுதுமே தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்குது. இது என்னுடைய மனசுக்குள்ளாக உறுத்திக்கிட்டே இருக்குது. ஏன் நான் இப்படி இருக்கிறேன்? எதற்காக நான் அடிக்கடி மனசால உடைஞ்சு போறேன்? ஏன் நான் சண்டை போட்டுக்கிறேன்? ஏன் நான் சந்தோஷம் இல்லாம இருக்கிறேன்? இப்படியான யோசனைகள் எனக்குள்ளாக இருந்து கொண்டே இருந்து என்னை உள்ளத்தால் தொழுநோயாக்கி வைத்திருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளாக இருந்து பேசுறாரு. அதான் என்னுடைய மனசு சொல்லுது, நான் இதை விட பெட்டராக வாழணும். அந்த பெட்டரான வாழ்க்கை என்னுடைய கனவாக இருக்கிறது. அப்போ ஆண்டவர்கிட்ட நீங்க கேட்கிற வேளையில அந்த தொழுநோயாளி போன்று ஒரு போதும் கேட்காதீர்கள். நீர் விரும்பினால் நான் பிரியப்படுகின்ற காரியத்தை எனக்கு பண்ணி கொடு அப்படின்னு கேட்காதீங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் போய் கேளுங்க. ஆண்டவரே, நான் ஆசைப்படுகிறேன், என்னுடைய லட்சியம் நிறைவேறணும், என்னுடைய கனவு நிறைவேறணும், நான் விரும்புகிற காரியம் எனக்கு கைகூடி வரணும். நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த வாழ்க்கை எத்தனை வருஷ காலங்க? 100 வயசு வரைக்கும் நீங்க வாழ போறீங்க அப்படின்னு சொன்னா 100வது வயதுல நீங்க என்ன இப்போ இருக்கின்றது போன்று வாலிபனாக இருக்க போறீங்களா? ஒரு யுவதியாக இருக்க போறீங்களா? வயது முதிர்ந்ததும் உடல் எல்லாம் தளர்ந்து போயிரும் இல்லையா? எலும்பெல்லாம் பலவீனம் கண்டுகொள்ளும் இல்லையா? அப்போ 100வது வயதுல நீங்க சந்தோஷமாக இருந்து வாழணும் அப்படின்னு நீங்க ஆசைப்படுகிற பொழுது இந்த உடல் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குமா? கிடையாது இல்லையா? வாழ போகின்ற இந்த வாழ்க்கை ஒரே ஒரு வாழ்க்கை. இன்னைக்கு நீங்க 20ஆக இருந்தாலும் சரி, 70ஆக இருந்தாலும் சரி, ஆண்டவரிடம் தைரியமாக உங்க உள்ளத்துல இருக்கக்கூடிய விருப்பத்தை குறித்து வெளிப்படுத்தி தைரியமாக கேளுங்க. ஆண்டவரே, என்னுடைய விருப்பம் இதுதான். நீ யாருக்கிட்டையும் போய் ஒப்பீனியன் கேட்க விரும்பல. சிலர் சரி என்று சொல்வார்கள், சிலர் தவறு என்று சொல்வார்கள். நீங்க என்ன சொல்றீங்க? என்னுடைய விருப்பம் இது. அந்த தொழுநோயாளி போன்று கூட நான் உங்ககிட்ட கேட்கல. நீர் விரும்பினால் எனக்கு இதை நிறைவேற்றி கொடு அப்படின்னு சொல்லி, நீர் என்னுடைய அப்பா, என்னுடைய நல்ல தகப்பன், எனக்கு அப்பாவும் நீர்தான், எனக்கு அம்மாவும் நீர்தான், என்னுடைய நெருக்கமான நண்பனும் நீர்தான். உன்கிட்ட நான் கேட்கிறேன், எனக்கு இது வேண்டும். வைராக்கியத்தோடு கேளுங்க. கேட்டுதான் பாருங்களேன். அடுத்த கட்டம், நீங்க எதை குறித்து கேட்பதற்கு தயங்கிக்கிட்டு இருந்தீங்களோ அந்த காரியம் இன்றிலிருந்து ஒவ்வொன்றாக உங்களது வாழ்க்கையில் கைகூடி வர, வாழ்விலே இன்னைக்கு இருக்கும் நிலையிலும் பார்க்க மேலான நிலைக்கு உயர்ந்து கொண்டு
மகிழ்வின் சிகரங்களை உறுதியாக பற்றி பிடித்துக் கொள்வீர்கள். ஆமென். இந்த நாள்ல பாருங்க, காத்திருக்கிறவர்களுக்கு தேவன் பலன் அளிக்கிறார். ஆமென். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப நீங்க நல்லா கவனிச்சு பார்க்கணும். நான் இந்த பகுதி வாசிக்கும் பொழுது, ஆண்டவருக்காய் காத்திருந்தால் நீங்கள் 3 ஆசீர்வாதங்களை பெறுவீர்கள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். எத்தனை ஆசீர்வாதம் சொல்லுங்க, எத்தனை ஆசீர்வாதம்? இன்னைக்கு உங்க மேல ஒரு 3 ஆசீர்வாதங்களை வைத்து உங்களுக்காய் ஜெபிக்கிறோம். ஆமென். வாசியுங்கள் எசையா தீர்க்கதரிசியின் புத்தகம் 40ஆம் அதிகாரம் 31வது வசனம் வாசிங்க. ஆண்டவருக்காக நம்பிக்கையுடன் காத்திருக்கிறவர்கள், நம்பிக்கையுடன் அவருக்காக காத்திருக்கிறவர்களுக்கு முதலாவது அவர் தருகிற ஆசீர்வாதம், அவர்கள் புது பலன் அடைவார்கள். ஆமென். இந்த மொழி நம்மளை பார்க்கிறோம், ஆற்றல் பெறுவார்கள், புதிய ஆற்றல் பெறுகிறார்கள். ஆமென். பக்கத்துல கை குடி சொல்லுங்க, ஆண்டவர் உங்களுக்கு என்ன கொடுக்கிறாரு? புதிய ஆற்றல். சொல்லுங்க, என்ன ஆற்றல்? சொல்லுங்க, என்ன ஆற்றல்? இந்த உலகத்துல எல்லா மனுஷனுக்கும் ஒரு நாள் பலன் இல்லாம போயிருதான். பிரைஸ் தி லார்ட். வலுவற்றவர்களாக போறாங்க, பலவீனர்களாக போறாங்க. ஆனால் தெய்வத்தை நம்புகிற, தெய்வத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் புதிய ஆற்றலால் நிரப்புகிறார். ஆமென். அதனால பாருங்க, எபிரேய பாஷையில, எபிரேய மொழிபெயர்ப்புல இந்த வார்த்தை எப்படி கொடுக்குறாங்கன்னா குவாவா அப்படின்னு சொல்றாங்க. பிரைஸ் தி லார்ட். குவாவா அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்கள் எதிர்நோக்கி இருக்கிற நம்பிக்கை. ஆமென். நம்பிக்கையில் என்ன இருக்கு? நம்பிக்கை நான் சும்மா நம்புறேன் இல்ல சார், எதிர்நோக்குறேன். ஆமென். என் நம்பிக்கையில் என்ன இருக்குன்னா அதுல ஒரு எதிர்நோக்கு இருக்குது, இது எனக்கு கிடைக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் பாருங்க, இந்த குவாவா அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தையின் அர்த்தம் என்னன்னா, நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, ஒரு கயிறு அப்படின்னா அதுல எத்தனை நூல் இருக்குது? ஒரு நூல் அருந்து விடும், 100 நூல் சேர்ந்தா அது பலன் அடைகிறது. ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. அப்படின்னா இந்த வார்த்தையுடைய மொழிபெயர்ப்பாளர் என்ன சொல்கிறார் என்றால், நீங்கள் கடவுளோடு, கடவுளுக்காக காத்திருப்பது என்பது உங்களுக்கு பலனை தருமே தவிர ஒருபோதும் பலவீனத்தை கொடுக்காது. கைத்தட்டு. ஆண்டவருக்காக ஒருவன் காத்திருக்கும் பொழுது, ஆண்டவருக்காக நீங்கள் காத்திருக்கும் பொழுது, நீங்க பலவீனமானவர்கள் கிடையாது சிஸ்டர், பிரதர். நீங்க பலவீனம் அடைஞ்சு போவீங்கன்னு உலகம் காத்திருக்கும். ஆனா ஆண்டவருக்காக நீ காத்திருப்பாய் என்றால் அவர் உன்னை எல்லா கண்களுக்கு முன்பாக புதிய ஆற்றலை உனக்கு தருவார். கை தட்டுங்க. இன்னைக்கு நான் நிச்சயமாய், தைரியமாய், விசுவாசத்தோடு அறிக்கையிட்டு சொல்லுகிறேன், இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் புதிய ஆற்றலை கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். நல்ல கையை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா.